மன்னார்குடி அருகே அரசு பள்ளி மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு. தப்பி ஓடிய ஆசிரியரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சவளக்காரன் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் அப்பகுதியைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் மன்னார்குடி பைபாஸ் ரோடு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் தற்காலிக உடற்பயிற்சி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கால்பந்து விளையாட்டிற்காக மாணவிகளுக்கு கடந்த சில ஆண்டுகளாக பயிற்சி அளித்து வந்துள்ளார். அப்போது 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவிகளிடம் பயிற்சி கொடுக்கும் போது இரட்டை அர்த்தத்தில் பேசியுள்ளார். மாணவிகள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இதுகுறித்து புகார் தெரிவித்துள்ளனர். உடனடியாக மன்னார்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்காலிக உடற்பயிற்சி ஆசிரியர் முத்துக்குமார் மீது பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவி புகார் கொடுத்துள்ளார். புகாரின் அடிப்படையில் போலீசார் பள்ளிக்கு நேரடியாக சென்று புகார் தெரிவிக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் சக மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர் முத்துக்குமார் மீது மன்னார்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விசாரணை செய்வதை தெரிந்து கொண்ட முத்துக்குமார் தப்பி ஓடிவிட்டார். தப்பி ஓடிய முத்துக்குமாரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆசிரியர் முத்துக்குமார் ஏற்கனவே காதல் திருமணம் செய்து கருத்து வேறுபாடு காரணமாக அவருடைய மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவரிடம் பயிற்சி பெற்று காவல்துறையில் பணியாற்றி வரும் பெண்களின் ATM கார்டை இவர் வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.